2026 தொகுதி நிலவரம். இப்ப நாம பார்க்க போற சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள். மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் வந்து சிவகங்கை மாவட்டத்துல வருது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, பாஸ்ட் ஹிஸ்டரி என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து நம்ம இப்ப பார்த்துடலாம். நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதி காரைக்குடி தொகுதி தான். இந்த காரைக்குடி தொகுதி ஒரு விஐபி தொகுதினே சொல்லலாம். ஏன்னா இங்க தான் நம்ம சீமான் அவர்களும் போட்டி போட போறாரு. இதோட பாஸ்ட் ஒரு எலெக்ஷன் ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம்னா, லாஸ்ட் வந்து 12 எலெக்ஷன்ஸ்ல வந்து 3 முறை டிஎம்கேவும் 3 முறை காங்கிரஸும் 4 முறை ஏடிஎம்கேவும் 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸும் 1 முறை பிஜேபி கூட இங்க ஜெயிச்சிருக்கு. அந்த 3 முறை காங்கிரஸ் ஜெயிச்சப்பையும் சரி, 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிச்சப்பையும் சரி, 1 முறை பிஜேபி ஜெயிச்சப்பையும் சரி, அந்த 3 முறையும் கூட்டணியில இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா டிஎம்கே கூட்டணியில தான் இருந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனா கடைசி லாஸ்ட் டைம் வந்து இங்க நடந்த எலெக்ஷன் 2021ல பார்த்தோம் அப்படின்னா மாங்குடி அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காரு. 75,000 பிளஸ் ஓட்ஸ் இங்க வாங்கியிருக்காரு. 2வது பிளேஸ்ல நம்ம ஹச்ராஜா தான் 54,000 ஓட்டு ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து வாங்கியிருக்காரு. 3வது இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைட்டான ஒரு கேப் தான். பார்த்தோம் அப்படின்னா அமமுக வாங்கியிருக்கு. அமமுக எவ்வளவு ஓட்டுனா 44,000 பிளஸ் ஓட்டு. அதாவது 3வது இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ஓட்டு தான் டிசைட் பண்ணிருக்கு. அமமுக இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு சற்று பலமா கூட நம்ம கருதலாம். அதுவும் இல்லாமல் இங்கே எம்என்எம்மோ ஒரு கிட்டத்தட்ட 8,000 ஓட்டு வாங்கியிருக்கு. நாம் தமிழர் வந்து போன முறை 23,000 ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த தடவை வந்து டிவிக்கே உள்ள வரதால ஒரு வந்து ஸ்பாயில் ஸ்போர்ட் அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது யாருக்கு பலமாக போக போகுது, யாருக்கு வந்து பலகீனமாக போக போகுது அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப பெரிய வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இங்கே வந்து டிவிக்கே சேர்ந்த பிரபு அவர்கள், பல் டாக்டர் பிரபுவும் இங்கே வந்து ஓரளவுக்கு ஒரு பிரபலமாக சோஷியல் மீடியா ரீல்ஸ்லாம் போட்டு ஓரளவுக்கு பிரபலமாக இருக்காரு. அங்கே இருக்கிறவங்கள நாங்கள் போய் சர்வே எடுக்கும் போதும் அவங்க எல்லாருக்குமே அவரை தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பலமுனை போட்டியாக தான் இந்த வாட்டியும் காரைக்குடி இருக்க போகுது. சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க காரைக்குடியில எடுத்த சர்வேல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப டைட்டா தான் இருந்துச்சு. ரொம்ப கேப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாலாம் இல்லை. இருந்தாலும் டிஎம்கே தான் அங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது. 2வது இடத்துக்கு வந்து டிவிகே வந்தது. ஆனா நீங்க காரைக்குடியில எப்படி போட்டி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்டிகே சீமானா இல்ல டிவிகே பிரபுவா இல்ல வந்து எப்பவும் போல ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான் இந்த காரைக்குடி தொகுதி இருக்க போதா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற தொகுதி சிவகங்கை தொகுதி. இந்த சிவகங்கை தொகுதியில கரண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சேர்ந்த செந்தில்நாதன் அவர்கள் கடைசியா நடந்த 12 எலெக்ஷன்ல 4 தடவை ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 3 தடவை வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, 3 தடவை வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 2 தடவை வந்து சிபிஐ இங்க ஜெயிச்சிருக்கு. அந்த சிபிஐ ஜெயிச்சது பாத்தீங்கன்னா ஒரு தடவை டிஎம்கே அலையன்ஸ்ல, இன்னொரு தடவை ஏடிஎம்கே அலையன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்ச செந்தில்நாதன் அவர்கள் 82,000 வாக்குகள் இங்க வாங்கியிருக்காரு. 2வது பிளேஸ் பிடிச்ச சிபிஐ குணசேகரன் அவர்கள் வந்து 70,000 பிளஸ் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஆனா வந்து 3வது பிளேஸ் பிடிச்ச என்டிகே பாத்தீங்கன்னா இங்க 21,000 பிளஸ் ஓட்டுகள் வாங்கியிருக்கு. 4வது பிளேஸ் பிடிச்ச அமமுக வந்து 19,000 ஓட்டுகள் இங்கே வாங்கியிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை என்டிகேவும் சரி அமமுகவும் சரி ஒரு கன்சிடரபிளா ஓட்டு வச்சிருக்கு. இவங்க டிவிகே இதுக்குள்ள வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது யார் ஓட்டு எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து ஒரு பலமுனை போட்டிக்கான வாய்ப்புகள் இருக்கு. பலமுனை போட்டினா இந்த ஓட்டை பிரிக்கிறவங்க வந்து பெரிய மேஜர் ரோல் பண்ணுவாங்க, யார் இதுல வின் பண்ண போறா அப்படிங்கிறத. ஆனா இங்க வந்து பிரிடாமினன்ட்டா ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஆல்சோ சிபிஐக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இங்க இருக்கு. ஆக்சுவலா அது தொடர்ந்து சிபிஐ தான் இங்க வந்து இந்த அலையன்ஸ்ல இங்க போட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிபிஐ இங்க வருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையும் வின் பண்றது இன் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தான் ரொம்ப போட்டி இருக்கும் எங்களுக்கு தோணுது. அப்படி அந்த போட்டியை வந்து யார் இங்க வின் பண்ண போறா அப்படிங்கறத மற்ற கட்சிகள் வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நாம நினைக்கிறோம் இந்த வாட்டி. நெக்ஸ்ட் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பத்தூர் தொகுதி தான் நாம பார்க்க போறோம். இங்க கடைசியா நடந்த 12 எலெக்ஷன்ஸ்ல வந்து 7 தடவை வந்து இங்க டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 3 தடவை ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 1 தடவை சிபிஐயும் 1 தடவை காங்கிரஸும் இங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியோட ஒரு ஹைலைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதியோட கரண்ட் எம்எல்ஏ பெரிய கருப்பன் அவர்கள் அவங்க வந்து கடைசியா 4 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 2006லேருந்து 2021 கடைசியா நடந்த எலெக்ஷன் வரையும் அவங்க தான் அங்க ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த எலவேஷன் இருக்குல்ல, அந்த கேப் இருக்குல்ல, ஓட் டிஃபரன்ஸ் 2006ல வெறும் 6,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. 2011ல கிட்டத்தட்ட 2,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனா 2016ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 40,000 பிளஸ் ஓட்டுகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு. அதுவும் 2021 அது ரிப்பீட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 37,000 பிளஸ் ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அவருக்கான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை வந்து அங்க அவர் வச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரையும் மற்ற கட்சிகள் நாம் தமிழர் கட்சிகளோ அமமுகவோ வந்து போன தடவை வந்து பெரிய இம்பாக்ட் வந்து இங்க ஏற்படுத்தல. ஸோ இந்த தடவையும் வந்து இங்க டிஎம்கே இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குன்னு நாங்கள் நம்புறோம். பார்ப்போம். அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம கடைசியா பார்க்க போற தொகுதி மானாமதுரை தொகுதி. இது ஒரு தனி தொகுதி. இந்த தொகுதியில் கடந்த 13 முறை நடந்த எலெக்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 6 முறை ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 3 முறை டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸும், 1 முறை காங்கிரஸும், 1 முறை சிபிஐ பார்ட்டியும்,
ஒரு முறை சுயேட்சையும் இங்க ஜெயிச்சிருக்காங்க. கடந்த முறை டிஎம்கே தான் அங்க ஜெயிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 14,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. ஆனா அங்க 3வது பிளேஸ் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வாங்கியிருக்கு. 23,000 பிளஸ் ஓட்டுகள் வந்து அங்க வாங்கியிருக்காங்க. 4வது பிளேஸ்ல வந்து அமமுக 10,000 ஓட்டுகள் வாங்கியிருக்கு. 5வது பிளேஸ்ல மக்கள் நீதி மையம் 2,000 பிளஸ் ஓட்டுகள் அங்க வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அமமுக ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதால அந்த 10,000 ஓட்டுகள் எடுத்து அங்க போட்டாலுமே வந்து அங்க ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான போன முறை ஜெயிச்சதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் நாம் தமிழரோட ஓட்டு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கன்சர்வேட்டிவான ஓட்டு நாம் தமிழர் டு டிவிகே போகுது அப்படின்னு எல்லா ஊடகங்களும் மீடியாக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இங்க நாம் தமிழர் ஓட்டை இவங்க அதை மட்டும் தான் இங்க டிவிகே இங்க எடுக்குதா இல்ல மத்த ஓட்டுகள்லாம் இங்க எப்படி அந்த டிவிகே வந்து ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணுதுங்கிற பொறுத்து இங்க வெற்றி வாய்ப்பு வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மானாமதுரை தொகுதியும் கூட வந்து இங்க வின்னிங் அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே பிட்வீன் தான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. இங்க வந்து இங்க யார் ஏடிஎம்கே டிஎம்கேல வந்து இங்க யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத தான் மற்ற கட்சிகள் வந்து டிசைட் பண்ணணும்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா அது ஓட்டை பிரிக்கிற பட்சத்துல வந்து ஸ்பெஷலி டிவிக்கே உள்ள வருதுங்கிற பட்சத்துல வந்து இவங்க வந்து பெரிய ஸ்பாயில் ஸ்போர்ட் வந்து யார் இங்க ஜெயிக்க போறா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படிங்கிறத தான் இங்க வந்து இவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தோணுது. இது தப்பா கூட இருக்கலாம். நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ தான் நமக்கு அது தெரியும். வில் சி இங்க வந்து எப்படி வந்து எலெக்ஷன் வந்து போகுதுன்னு வந்து நம்ம பார்த்துலாம். ஏன்னா வந்து டிவிகே பொறுத்தவரையும் இஸ் நாட் எட் ப்ரூவன். இது நம்ம இப்போ சொல்றதெல்லாம் ப்ரூவனான ஒரு டேட்டா. என்டிகே இவ்வளவு வாங்கியிருக்கு, அமமுக இவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு ப்ரூவனான டேட்டா. டிவிகே உள்ள வந்து எவ்வளவு வாங்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அதை பேச முடியுமே தவிர அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இது கேண்டிடேட்டை பொறுத்தும் இது அமையும். ஸோ அதனால வந்து அவங்க கேண்டிடேட் அறிவிச்ச உடனே இதுக்குண்டான வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து நம்ம பார்ப்போம். சிவகங்கையில வந்து மொத்தமா 4 தொகுதிகள் வந்து முடிச்சாச்சு. அந்த 4 தொகுதியில போன முறை வந்து டிஎம்கே 3 தொகுதிகளையும் ஒரு தொகுதியில ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த திருப்பத்தூரை தவிர மற்ற 3 தொகுதிகளுமே அமமுக ஒரு கன்சர்வேட்டிவான ஓட்டை பிரிச்சிருக்கு, ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமமுக ஏடிஎம்கே கூட இருக்காங்க. அந்த ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு கட்சி புதுசாக வந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா டிவிகே வேற உள்ள வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க யார் ஓட்டை பிரிக்க போறாங்க இல்லை வந்து ஜெயிக்கவே போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் தான் தெரியும். திருப்பத்தூரை நம்ம இப்பவே டிஎம்கே எழுதி வச்சிடலாம் தான் தோணுது. ஏன்னா அந்த தொகுதி அப்படின்னு பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டே அங்க வச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். மற்ற தொகுதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு டஃப் ஃபைட் தான் அங்க இருக்க போகுது. எஸ்பெஷலி காரைக்குடியில் வந்து சீமானும் இருக்கிறதால டிவிகே பிரபுவும் இருக்கிறதால டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான பலமுனை போட்டிகளாக இருக்க போது. நீங்க இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த 4 தொகுதியிலேருந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.